இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 8 பிரெட் எடுத்துருக்கேங்க. எடுத்துட்டு இந்த ஓரங்கள் இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி எல்லா பிரெட்லேயுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓரங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து பிரெட்டை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா பிரெட்டுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு பிரெட்டை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிடும். அது அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடுமே நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் அதிகமாக தேவைப்படாது. நெய் லைட்டாக உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பாதாம் இருக்குது இல்லைங்களா, ஒரு 5 பாதாமை நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டே முந்திரியோடய பாதாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிடும். அது அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. முந்திரி லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாதாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதோடைய உலர் திராட்சை இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாமே ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேன்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. பிரெட் ஆல்ரெடி இனிப்பாக இருக்குது இல்லைங்களா, அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சு வருது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படிங்கிறவங்க 2 ஏலக்காய் தட்டி கூட உள்ளே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சர்க்கரை பாகுப்பதோ ஒரு கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. இந்த மாதிரி கையில் செய்யும்போது லைட்டாக பிசுபிசுப்பாக இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா, அந்த பிரெட் ஃபுல்லாக ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பிரெட்டெல்லாம் உள்ளே சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க. 2 சைடு திருப்பி போட்டு ஒரு கரண்டி யூஸ் பண்ணி 2ஆக இந்த மாதிரி உடச்சி விட்டுருலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக உடச்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நீங்கள் உடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ரெடி ஆயிரும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டம்ளர் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது வேண்டாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. பால் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிரெட் வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது, அது சாப்பிட முடியாதா அப்படிங்கிற டைமில் கூட நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது இன்னுமே நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க பிஸ்தா இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா துருவி இந்த மாதிரி மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி